ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோன்னா விஜய் சித்து விலாக்ஸோட தமிழில் ரீக்ரியேட் பண்ண போகிறோம். அதுக்காக இது டுட்டோரியல் வீடியோ கிடையாது. நான் எப்படி என் ப்ராக்ரஸ் பண்ணேன்றதை ஜஸ்ட் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட் நான் இந்த தமிழில் தான் ரீக்ரியேட் பண்ண போகிறேன். அதுவும் யாரோ வச்சுனா அதுவும் கோஸ் விலாக்ஸ் ரீசெண்டாக பார்த்துருப்பீங்க. அந்த இதில் இந்த தமிழில் யூஸ் பண்ணியிருந்தால் எப்படி இருந்திருக்குன்றதை நம்ம ரீக்ரியேட் பண்ண போகிறோம். அவங்க ஏஐ வச்சு தான் அந்த ஃபேஸ் மாற்றிருக்காங்க. ஸோ நானும் அதே மெத்தடாக ஃபஸ்ட்டு இந்த இதுக்கு யூஸ் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட் நான் கோபி ப்ரோவோட ஃபேஸை வந்து ஸ்ட்ரெயிட்டாக லக்கி மாஸ்டர் ஃபேஸாக மாற்றிக்கிறேன். அதுக்கு நம்ம ஸ்ட்ரெயிட்டாக பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட் தான் போகணும். remade.ai சொல்லி ஒரு வெப்சைட் இருக்கும். அதில் போய்ட்டு இங்கே ஃபேஸ் ஸ்வாப்னு ஒன்று இருக்கும். அந்த ஃபேஸ் ஸ்வாப்பை கிளிக் கொடுத்தீங்களா ஃபஸ்ட்டு இருக்கிற உங்களுக்கு என்ன இமேஜ் வேணுமோ ட்ராக் பண்ணிக்கலாம். நான் இங்கே லக்கி பாஸ்கரோட இமேஜை உள்ளே ட்ராக் பண்ணி வச்சுருக்கேன். ரெண்டாவது கோபி ப்ரோ இந்த இமேஜ் எடுத்து உள்ளே வச்சு நான் ஸ்வாப்பிங் ஆப்ஷன் கிளிக் கொடுக்குறேன். ஓகே, எனக்கு கிடச்சிச்சு, ப்ராப்பராக கிடச்சிச்சு. நான் என்னோடய ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ணிட்டேன். கேன்வாஸ் செய்வா இங்கே நான் டவுன்லோட் பண்ண அந்த இமேஜை உள்ளே ட்ராக் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த தமிழில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டாக வந்து லக்கி பாஸ்டரோட மெயின் இமேஜை வந்து ஹைட் ஆக்கியிருக்காங்க. எப்படின்னா அந்த கேன்வாஸை விட கொஞ்சம் ஹைட்டாக எட்ஜில் போய்ட்டு இந்த ஃபோட்டோட எட்ஜில் போய் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதே மாதிரி நம்மளும் இங்கே மாற்றிடலாம். நான் பென்ட்ரோல் எடுத்து ப்ரிசைஸாக கட் பண்ண ஆரம்பிக்கிறேன். நான் ஒரு கட் பண்ணிட்டேன். இதுதான் அந்த ரிசல்ட் ஆக்சுவலாக. பட் இதில் இன்னொரு மெத்தடும் பண்ணலாம். அது இன்னும் ஈஸியான மெத்தட் ஆக்சுவலாக ஃபாலோ பண்ணலாம். டேரெக்டாக மேலே போய் செலக்ட் கொடுத்தீங்கன்னா சப்ஜெக்ட்னு காட்டும். அந்த சப்ஜெக்டை செலக்ட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த இமேஜை செலக்ட் பண்ணி கொடுத்தோம். ஸோ எனக்கு இமேஜ் கிடச்சிருச்சு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க இந்த இமேஜை. அதை நம்ம ஏஐ வச்சு ஈஸியாக பண்ணிடலாம், ஃபோட்டோஷாப்பில் இருக்க ஏஐ வச்சு. பட் எனக்கு நானே கொடுத்த சேலஞ்ச் என்னென்னா ஏஐ இல்லாமல் லாஸ்ட் டூலில் வச்சு கொஞ்சம் பேட்சாக பண்ணால் எப்படி இருக்குன்றதை செக் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணியிருக்கேன். ஒரு வழியாக நான் இந்த இதை முடிச்சுட்டேன். பேட்ச் பண்ணி எப்படியோ ஓரளவு எப்படியோ ஒரு வழியாக அந்த பேட்சை முடிச்சு விட்டுட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த 3 பேர் இருக்கிற இமேஜை வந்து நான் இந்த கோஸ் விலாக்ஸில் வந்து இந்த தமிழிலே நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ திரும்ப அதே மாதிரி கட்டிங் மெத்தட் தான் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும் சப்ஜெக்ட் எடுத்துக்கலாம். ஆனால் இந்த மெத்தடுக்கு வந்து எனக்கு பெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா பென் டூல் தான். என்ன ஸ்பீடில் போகிறேன்? 90 800 போடா. நான் ஃபஸ்ட்டு கோபி ப்ரோ இதை ஃபினிஷ் பண்ணி முடிச்சுட்டேன். இதை ட்ராக் பண்ணி ஸ்ட்ரைட்டாக என்னோடய மெயின் கேன்வாஸில் இறக்கிட்டு அவங்களுக்கு மாதிரியே நான் கோபி விருதும் சுதாகர் ப்ரோ இதுவும் கிராவிட் ப்ரோ இதுவும் சேர்த்து நான் ட்ராக் பண்ணுறேன். திரும்ப அந்த கட்டிங் பர்சன் காட்டினா போர் அடிச்சு. ஸோ அதனால் நான் ஆல்ரெடி கட் பண்ணதை எடுத்து இப்போ ட்ராக் பண்ணி டேரெக்டாக கேன்வாஸில் ட்ராக் பண்ணிட்டேன். கரெக்டாக அது இப்படியோ ஃபிக்ஸ் ஆகிற மாதிரி நான் ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு ப்ராக்ரஸாக பார்த்தீங்கன்னா இந்த தமிழில் பார்த்திங்கன்னா கீழே அவங்க ஒரு ஷாப்பிங் பண்ணுற மாதிரி இருக்குது. ஆமாம், கீழே அவங்க ஷாப்பிங் பண்ணுறது அப்படியே ப்ரிசைஸாக கட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ எனக்கு வந்து எஃபர்ட் போடாமல் நான் பண்ணணுன்னா ஸ்ட்ரைட்டாக அதை கட் பண்ணி நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இது தேவையான அளவுக்கு இதை கட் பண்ணிக்கிட்டு இமேஜஸ் ஆட் பண்ணிக்கிறேன். நான் ஆக்சுவலாக இந்த ப்ராக்ரஸை முடிச்சுட்டேன். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்மளுக்கு இது எதுவுமே இல்லைன்னா இது நம்ம எப்படி ஸ்க்ராட்ச்லேருந்து பில்ட் பண்ணுறான்னு ஒரு ஐடியா ஆகும். சரி நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போன்ட்டு நான் ட்ரை பண்ணது தான் இந்த மெத்தட். நான் ஸ்ட்ரைட்டாக ஒரு டெக்ஸ்டைல் ஷாப்போட கூகுள் இமேஜ் எனக்கு கிடச்சிது. ஸோ அதில் நான் தேவையான அளவுக்கு ப்ராப்பர்ட்டி வச்சுக்கிட்டு இப்போ திரும்ப நான் அதே மாதிரி கோபி சாரோட இமேஜஸ் 3 பேருக்கு இமேஜஸ் அந்த ஓல்டு இமேஜாக இதையும் நான் திரும்ப கட்டிங் பண்ணுறேன். கட்டிங் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் திரும்ப நான் ட்ராக் பண்ணி உள்ளே வச்சேங்க. எனக்கு ஓகே ஓரளவு ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பில்டிங் இமேஜஸ். இதில் வந்து நிறைய பில்டிங் யூஸ் பண்ணியிருக்காங்க. எனக்கு அவ்வளோவா டீட்டெயிலான தேவை ஐடியா இல்லை. ஸோ ஜஸ்ட் ரீக்ரியேஷன்றனால எனக்கு தோன்ற பில்டிங்கை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். நம்ம ஆட்டோக்கார தம்பி எங்கே இருக்கான்னு கொஞ்சம் பாருங்கம்மா. ஃப்ரீ நம்ம சர்ச் பண்ணி பார்க்குறேன் ஏதாவது ஃப்ரீயாக இருக்கான்ட்டு. ஓகே, எனக்கு இந்த இமேஜ் ஃப்ரீயாக கிடச்சிருக்கு. நான் ஸ்ட்ரெயிட்டாக கேன்வாஸில் ட்ரா பண்ணிக்கிறேன். நான் கேன்வாஸில் ட்ராக் பண்ணி வச்சுக்கிறேன் அந்த இமேஜை. எனக்கு தேவையான சைஸ்க்கு அதை நான் ட்ராக் பண்ணி வச்சுக்கிட்டு இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த 2 கலர்ஸுமே ஆடாக இருக்குது. ஸோ இது 2மே ஈக்குவலாக இருக்குன்னா இந்த பில்டிங் கலருக்கு அதை கொண்டு வரேன். ஸோ நான் திரும்ப அதுக்கான கலர் சேஞ்சஸ் ஒர்க்கை நான் பண்ணி முடிச்சுட்டு ஒன்றில் கலர் பேலன்ஸில் போனீங்கன்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி கலர் சேஞ்சஸ் நீங்கள் பண்ணிக்கலாம். எனக்கு இதில் ஓகே தான். நான் இதில் கலர் சேஞ்சஸ் பண்ணி முடிச்சுட்டேன். எனக்கு ஓரளவு ஈக்குவலான எஃபெக்ட் கிடைக்குது. நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா அந்த அசட்ஸை ஆட் பண்ணுறது தான். ஏன்னா இங்கே கோல்டு பாயிண்ட்ஸ் நிறையா வச்சு வருவாங்க. அதேமாதிரி இங்கே மணி ஃப்ளோ ஆகிற மாதிரியோ மணிலாம் கீழே கொட்டுற மாதிரியோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கட்டாக பணத்தை அடுக்கி வச்ச மாதிரியோ இமேஜஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் நம்மளுக்கு ஃபிலிபிக்லேருந்து நிறையா எடுத்துருக்கேன். நிறைய பிஎன்ஜி ஃப்ரீயாக கிடைக்கிற பிஎன்ஜி எடுத்து திரும்ப அந்த மணி நான் உள்ளே ஆட் பண்ணுறேன். எனக்கு ஏற்ற மாதிரி கலர்
கலர் சேஞ்சஸும் பண்ணி முடிச்சுட்டு ஏன்னா பேக்ரவுண்டுக்கு ஏற்ற கலர் சேஞ்சஸ் நான் ஓரளவு கண்டுபிடிச்சிட்டேன். அதே மாதிரி ஃபைனல் டச்சாக பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் ஒரு லைட்டிங் எஃபெக்ட் கொடுத்துருக்கேன் கொஞ்சம் க்ளோ ஆகிற மாதிரி. ஸோ அந்த க்ளோயிங் எஃபெக்ட்டுக்காக நான் திரும்ப அந்த பேக்ரவுண்டில் மட்டும் நான் லைட்டாக ஒரு கலர் சூஸ் பண்ணி ஹீவன் சார்ஜஸில் ஒரு கலர் சூஸ் பண்ணி லைட்டாக அதில் ப்ரைட்னஸ் ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் ஒயிட் ஸ்ட்ரோக் எஃபெக்ட் எல்லா தமிழ்லையும் மறக்காம வர ஒரே எஃபெக்ட் இதுதான். நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த கிளாசிக் எஃபெக்டை டேரெக்டாக உள்ளே வைக்கலாம். நான் ஸ்ட்ரெயிட்டாக பிளெண்டிங் ஆப்ஷனில் போய் ஸ்ட்ரோக் எஃபெக்டை கிளிக் கொடுத்தாலும் வச்சுக்கோங்களேன். எனக்கு தேவையான அளவுக்கு நான் சைஸஸை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். எனக்கு ஓகே கொடுத்ததுக்கப்புறம் ஃபைனல் டச்சாக நான் டெக்ஸ்ட் எஃபெக்ட் வந்து ட்ராக் பண்ணி உள்ளே வைக்கிறேன். ஓகே, நான் உள்ளே வச்சு கீழே வந்து அந்த கோஸ் விலாக்ஸ்ன்ற டேரக்ட் ஆட் பண்ணி முடிச்சுக்கிறேன். ஏன்னா விஜய் சித்து விலாக்ஸில் அதை ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதையும் இந்த டெக்ஸ்ட் எஃபெக்ட்ஸ் நான் ஆட் பண்ணி முடிச்சுட்டு இதுதான் நம்ம தமிழோட ஃபைனல் ரிவீல். இதுதான் என்னோட ப்ராக்ரஸ். ஒரு தமிழ் ஸ்க்ராட்ச்லேருந்து ரீக்ரியேட் பண்ணுற ப்ராக்ரஸ் இதுதான் பார்த்துக்கோங்க. விஜய் சித்து விலாக்ஸோட வந்து தமிழில் நான் அப்படி ரீக்ரியேட் பண்ணியிருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு ரீக்ரியேட் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் எந்த யூடியூபரோட தமிழில் ரீக்ரியேட் பண்ணலான்றதை கமெண்டில் சொல்லுங்கள். பாய்.